ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்வீட் ஹோம் சீசன் 2 எபிசோட் 6 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 5 எபிசோடு போட்டாச்சு, அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு சீசன் 2 ஃபுல்லாக புரியும். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே போன எபிசோடோட எண்டிங்கை தான் காட்டுறாங்க. ஃபயர் ஃபைட்டர் வந்து கன் முனையில், இங்கே பாருங்கள், நான் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு அந்த பொண்ணை மட்டும் கொடுத்துருங்க, நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்ட்டு ஃபயர் ஃபைட்டர் பக்கத்தில் போயிட்டு இருப்பா. டான்ஸர் பொண்ணு பக்கத்தில் வருவா, நீங்களா அப்படின்ட்டு கத்துவா, பக்கத்தில் வராத, அந்த பொண்ணுக்கிட்ட தள்ளியே இரு அப்படின்ற மாதிரி ஃபயர் ஃபைட்டர் கத்துவாங்க. சரி, அப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு கையை வந்து க்ளவுஸ்குள்ளே போட்டு அந்த ஃபயர் ஃபைட்டர் கிட்ட போயிடுவாங்க. ஃபயர் ஃபைட்டர் உடனே அந்த பொண்ணோட கையை கட்டி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. இதை பார்த்தோன்னா டான்ஸர் பொண்ணு, ஃபயர் ஃபைட்டரை நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன், அவங்ககிட்ட பேசி அவனோட்டு வேகமாக ஓடுவா. நம்ம ஆர்மிக்காரனும் வேற வழி இல்லாமல் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பான். அப்புறம் இந்த பக்கம் மனநிலை சரியில்லாத பையனை காமிச்சா அவங்க அம்மாவை மீட் பண்ணியிருப்பான். எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியான்னொன்னே அவன் உடனே, உங்களுக்கு வலியெல்லாம் அதிகமாக இருக்கலம்மா, இப்போ எப்படி இருக்கீங்கன்னொன்னே, இல்லை எனக்கு வலியெல்லாம் குறைஞ்சிருச்சு, இப்போ பாரு என்னோட பல்லெல்லாம் முளைச்சிருச்சுன்ற மாதிரி அவங்க காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இன்னும் வலிக்கும்ல, நான் உங்களுக்காக மருந்து கொண்டு வந்திருக்கேன்னு விஷத்தை எடுத்து காட்டுவாங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்துருவாங்க. நீங்கள் சரியாகிறீங்க, மறுபடியும் வலிக்குதுன்றீங்க, இந்த மாதிரி அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வலியிலேருந்து ஒரேடியாக நான் விடுதலை தரேம்மா, இதை குடிங்கன்ட்டு அவங்க வாயை திறந்து அந்த மருந்தை ஊற்றி விட்ருவாங்க. அவங்க அப்படியே இறந்து கீழே விழுந்துருவாங்க. இறந்துட்டிங்களா, இதோட உங்களுக்கு வலியே இருக்காதுல்ல அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா டாக்டர் அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். இதெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னொன்னே டாக்டரு, நல்ல வேலை பண்ண, போகலாமா அப்படின்ற மாதிரி டாக்டர் கூப்பிடுவார். திரும்பி பார்த்தா அவங்க அம்மா இறக்காமல் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதான் அவங்க மான்ஸ்டராக மாறிட்டாங்களே, அதனால சீக்கிரமாக சாக மாட்டாங்க. இதை பார்த்தோன்னே இவன் சைக்கோவாகி மான்ஸ்டராக மாற ஆரம்பிச்சிருவான். நீங்கள் இன்னும் சாகலை, செத்தா தானே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்ட்டு அந்த கதவையே பிச்சுட்டு கையில் ஒரு கம்பி எடுத்துன்னு வந்து அவங்கள குத்தியே கொன்றுவான். அவங்கள கொன்னது மட்டும் இல்லாமல் அப்படியே மான்ஸ்டராக மாறி வெடிச்சிருவாங்க. டாக்டர் மேலே ஃபுல்லாக ரத்தமே பட்டுரும். டாக்டர் சை கருமம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அப்புறம் டான்ஸர் பொண்ணு தேடிக்கிட்டே இருப்பாள் ஃபயர் ஃபைட்டரை, கிடைக்கவே மாட்டாங்க. நம்ம நல்ல ஆர்மிக்காரன் தான் வந்து தடுப்பான். ஒழுங்கா வா, கேம்புக்கு போனோன்னே, ரொம்ப நாள் கழிச்சு நான் அவங்கள பார்த்துருக்கேன், அவங்ககிட்ட பேசி ஆகணும், என் வழியில் வந்தேன்னா உன்னை கொல்லவும் தயங்க மாட்டேன்டா அப்படின்ட்டு கத்தி வச்சு மிரட்டிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருப்பா. இந்த மாதிரி டான்ஸர் பொண்ணு பேசிட்டு போகும்போது வேகமாக ஆர்மிக்காரன் வருவான். என்னன்னு பார்த்தா இவ ஒரு குழிக்குள்ளே உள்ள போவா, டக்குன்னு பிடிச்சிருவான். இது ஒரு ட்ராப் மாதிரி யாரும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, உள்ள குச்சியெல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். என்னை விட்டுருன்ற மாதிரி அவள் சொல்லி பார்ப்பா, இல்லை விடவே மாட்டேன்னு பிடிச்சிட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா ஏதோ ஒரு ஆள் மட்டும் வந்து இந்த ஆர்மிக்காரனை பின்னாடி தள்ளி விட்டுருவான். 2 பேரும் உள்ளே விழுந்துருவாங்க. அப்போ கூட ஒரு பைப் மாதிரி இருக்கும், அந்த பைப்பை தான் பிடிச்சிட்டு இவளை பிடிச்சிட்டு இருப்பான். உன்னை தூக்கி மட்டும் விடுறேன், அந்த ஓரத்தில் போய் விழுந்துரு அப்படின்ட்டு அந்த பொண்ணை தள்ளி விட்டுருவான். அந்த பொண்ணு ஓரமாக லேண்ட் ஆகிடுவா. கடைசியில் ஆர்மிக்காரனும் கீழே குதிச்சிருவான். 2 பேரும் ஒரு ஓரமான இடத்துல தான் லேண்ட் ஆகிருப்பாங்க. தப்பி தவறி நடுவில் குதிச்சிருந்தா செத்துருப்பாங்க 2 பேரும். அடுத்த சீனில் இந்த டாக்டரை காட்டுறாங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு சீஃப் கிட்ட போய் நிற்பார். அப்புறம் இவரும் வந்து அந்த இடத்தாண்ட பார்த்துட்டு இங்கே என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்பாரு. இந்த டாக்டர் எல்லாத்தையும் புலம்புவான். அந்த அம்மாவோட பையன் தான் இது காரணம், அவன் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தான், ஆனால் அவங்ககிட்ட இன்ஃபெக்ஷனுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல, இது காரணமே அவன் தான் வெடிச்சிட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் கேட்டோன்னா ஆர்மிக்காரரு, பையன் அம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான், அம்மா வந்து மான்ஸ்டர் மாதிரி பையனை கொன்று இவங்களும் இறந்துட்டாங்க, ஆர்மிக்காரங்க நாங்களாம் அவங்கள போட்டு தள்ளிட்டோம், இதுதான் புரியுதான்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. உங்களுக்கு என்ன நான் சொல்கிறது புரியலையான்ற மாதிரி டாக்டர் கத்திட்டு இருப்பான். இங்கே பாரு, மான்ஸ்டராக மாறுறதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, விதவிதமாக இங்கே மக்கள் மான்ஸ்டராக மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ மக்கள்கிட்ட நம்ம பயத்தை பரப்பக்கூடாது, அங்கே இருக்கிறவங்க ஒற்றுமையாக இருக்கணும், இந்த விஷயத்த சொல்கிறேன் புரிஞ்சுதா அப்படின்ட்டு அவர் சிகரெட்டை பிடிச்சி அந்த இடத்துல போட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். அந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த சீனில் ஃபயர் ஃபைட்டரை கட்டுறாங்க. அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து ஏறுனோடனே, இல்லை நான் அவரை கண்டுபிடிக்க தான் போனேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், நான் அவரை கண்டுபிடிச்சிருவேன்ற மாதிரி சொல்லி பாப்பா. நீ அவனெல்லாம் கண்டுபிடிக்க வேணாம், நீ ஒழுங்காக ஏறுற வேலையை பாரு, மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு உன்னை போகவே கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, ஒழுங்காக ஏறு அப்படின்ட்டு அந்த பொண்ணை உள்ளே தள்ளிட்டு அந்த கப்பலை ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு போகும்போது குட்டி மான்ஸ்டர் வந்து செடிக்கிட்டேருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். அந்த குட்டி மான்ஸ்டர் கிட்ட என்கிட்ட வராதுன்ற மாதிரி சைகை காமிச்சிட்டு இவ ஃபயர் ஃபைட்டர் கூட போயிட்டு இருப்பா. அதுக்கு அடுத்த சீனில் கேம்பில் இருக்க சீஃப் லேடியை காட்டுறாங்க. அவங்களோட ரூமில் இல்லாமல் வேற ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜென்ரேட்டர் ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம்லேருந்து ஒரு டைரி மட்டும் எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து அவங்க ஹஸ்பண்டு ஒரு பையன் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பையனுக்கு ஏதோ நோய் இருக்கு போல இருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்களோட பொண்ணு வந்துருவா. அம்மா எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு அம்மா கிட்ட வந்து, அம்மா ஏன் இப்படி இருக்கீங்க, உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுக்காமல் ஏன் இங்கே இருக்கீங்கன்ற மாதிரி கேள்வி கேட்டுன்னு இருப்பாளா. இவங்க அம்மா செம்மையாக கத்துவாங்க. இந்த கை எதுக்கு வச்சிருக்க, மேக்கப் போட தான் லாய்க்கா, உள்ளே வரும்போது கதவை தட்ட மாட்டியா, இதுக்கப்புறம் உனக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன், இந்த இடத்துக்குள்ளே கேட்காம கொள்ளாமல் வந்தேன்னா உன்னை கொன்றுவேன், ஒழுங்காக வெளியே போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க பொண்ணுகிட்ட பேசிட்டே இருக்கும்போது மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சீஃப் தான் பேசிகிட்டு இருப்பாரு. மான்ஸ்டரா மாறின அந்த லேடி இறந்துட்டாங்க, நம்ம சோல்ஜர்ஸ் தான் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். இதை கேட்டோன்னே எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. ஆர்மிக்காரங்க எல்லாருமே ரெகுலராக செக்அப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த கண்ணாடி, நல்ல வேலை பண்ணீங்க, அவங்களுக்கு ஒன்று எங்களை காப்பாற்றினீங்கன்னொன்னே இதை கேட்டோன்னா அந்த ஆர்மிக்காரர் செம்ம டென்ஷன் ஆகிடுவார். செத்தது மான்ஸ்டர் இல்லை, ஒரு மனுஷங்க, அதை நினச்சி நீ வருத்தப்படணும், இப்படி சந்தோஷப்பட்டு இருக்க, இது வரைக்கும் தெரியுமா காயம், இந்த காயம் ஆறுனா நீயும் அடுத்து எங்கள் லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன், ஒன்றையும் நாங்கள் போட்டு தள்ளாமல் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு போயிடுவார். இவர் போன பிறகு அடுத்த செகண்ட் அந்த கண்ணாடியோட கையில் இருக்க காயம் ஆரம்பிங்களேன்,
நமக்கே செம்ம ஷாக்கு. ஏன்னா இவனும் இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கான். அடுத்து இந்த ஆர்மிக்காரனும் இன்னொரு ஆர்மிக்காரனும் பேசிட்டு போவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது உண்மையா, ஏதாவது ஆர்மிக்காரங்க தான் அந்த பாட்டியை சுட்டு கொன்னாங்களான்ற மாதிரி கேட்பான். இன்னொருத்தன் எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்களா. 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். ஒருவேளை இந்த சீஃப் நம்ம கிட்ட போய் சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி சந்தேகத்திலேயே இவங்களுக்குள்ள பேச்சு இருக்கும். அடுத்து விடிஞ்ச பிறகு கட்டுறாங்க. லேடி சீஃப் வந்து அந்த இடத்தாண்ட வந்து பார்த்து இங்கே என்ன நடந்துச்சு, இந்த இடம் ஏன் எரிஞ்சிருக்கு, அந்த பாட்டி என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. டாக்டரை வேற பார்த்துட்டு உனக்கு எப்படா இப்படி ஆச்சு, எவ்வளோ ரத்தம், யாரோட ரத்தம்டானோடனே இது அந்த பாட்டியோட பையந்து தான், நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன், நீ எதுக்கு அவங்க மேலே அக்கறைப்படுறன்ற மாதிரி இவர் பேசிகிட்டு இருப்பார். அந்த சீஃப் லேடியும் போய் தொலைடா அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து செகண்ட் சீஃப் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து ஹைட்டாக இருக்கிற ஆர்மிக்காரங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி அவன் ஒரு பொண்ணுக்காக தான் மருந்து எடுக்க போயிருக்கான், அவனோட விருப்பத்தோட தான் போயிருக்கான்ற மாதிரி சொல்லுவாரா. சரி அப்போ நம்ம டீமை ரெடி பண்ணலாமா, போய் அவனை தேடலாமான்ற மாதிரி சொல்லுவார். இல்லை, அவனோட விருப்பத்தோட தான் போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட மைக் ரிசீவர் 2மே இருக்குது. அவன் கண்டிப்பாக ஏதாவது சிக்னல் தரட்டும், அப்போ வேணால் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம போக முடியாது, ஏன்னா நம்மளோட உயர் அதிகாரி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி இவர் சொல்லுவார். இதை கேட்டோன்னா ஹைட்டாக இருக்கிற ஆர்மிக்காரங்க செம்ம டென்ஷன் ஆகிடும். உங்களோட பேச்சை கேட்டு தானே நான் இங்கே வந்தேன், இப்போ அவனை காப்பாற்ற முடியாதுன்றீங்க, நானே போய் காப்பாற்றிக்கிறேன். வர வர அந்த முதல் சீஃப் மாதிரி தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க, அவருக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் இங்கேருந்து கோவப்பட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்மிக்காரர் வந்து இந்த செகண்ட் சீஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். சார் நம்மளோட ஆர்மிக்காரன் மிஸ் ஆகிட்டான்ற மாதிரி சொல்லுவாங்க. யார், அந்த நல்ல ஆர்மிக்காரனை பற்றி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டான்ஸர் பொண்ணும் வெளியே போயிருக்கா, இன்னும் ஒரு 2-3 பேரை கூட காணோன்ற மாதிரி சொல்லுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் எபிசோடில் செத்து போனாங்களே வெளியே போய், அவங்க 2 பேர் தான் சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே அப்போ நிறைய வழிகள் இருக்கு போல இருக்குது, அந்த வழியெல்லாம் நம்ம அடைக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீஃபும் இங்கே வந்துடுவார். அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேறு வழிகள் நிறைய ஓப்பனில் இருக்கு போல இருக்குது, அந்த வழியெல்லாம் நம்ம அடைக்கணும் சார்னோடனே இவரும் சரி அப்போ ஆட்களை கூப்பிட்டு போங்க, எந்தெந்த வழி இருக்கோ எல்லாத்தையும் அடைங்கன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாரு. அடுத்து முதல் அதிகாரியை காட்டுறாங்க. அவர் வந்து அந்த லேடி சீஃப் கிட்ட தான் வந்திருப்பாரு. என்ன பண்ணுற, இந்த இடத்துல நிறைய வழிகள் இல்லை, எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்குன்ற மாதிரி தானே நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்தில், ஆனால் இப்போ பார்த்தா இங்கே நிறைய வழிகள் ஓப்பனில் இருக்கு போல இருக்குது, நிறைய பேர் வெளியே போகிறாங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி இந்த சீஃப் கேட்பாரு. உடனே லேடி சீஃப் கிடையவே கிடையாது, வழிகள் ஓப்பனில் இருக்கலாம், ஆனால் அவங்க வெளியே போகிறத பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் உடனே நீங்கள் இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளில் ஒருத்தராக இருக்கலாம், ஆனால் அதுக்கு அர்த்தம் எல்லா தப்பையும் நீங்கள் செய்யலாங்கிறது இல்லை, எல்லா ரூல்ஸு கீழே தான் நீங்களும் வருவீங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு கிளம்பி போயிடுவார். இவர் போனோன்னா அவங்க ரூம் மூடிட்டு அந்த வால் மாதிரி ஏதோ ஓப்பன் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்த அந்த ரூம்குள்ளே சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் கேம்புக்குள்ளே இருக்கிறவங்களாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம நல்ல ஆர்மிக்காரனும் டான்ஸர் பண்ண ஒன்றா சேர்ந்து தான் ஓடி போயிருப்பாங்க போல இருக்குன்ற மாதிரி 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டோம்னா அந்த மேக்கப் பொண்ணுக்கு வரும் பாருங்களேன் கோவம், ஏன்னா நல்ல ஆர்மிக்காரனை இவ விரும்புறாள். இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவங்களை கொண்டு வந்துட்டு டென்ஷனாக அவங்க அம்மாவை பார்க்க கிளம்பிடுவா. அவங்க அம்மா அந்த ரூமை முட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்களே, இவ கூப்பிட்டு பார்ப்பா, அவங்க திறக்கவே மாட்டாங்க. சரி நம்மளே கதவு திறந்துடலான்ட்டு ஹேர் பின்னை வச்சு ட்ரை பண்ணுவா. டக்குன்னு அவங்க அம்மா கதவு திறந்துட்டு, உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் என்னோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே சுதந்திரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க, எந்த ஒரு வேலையும் நீ செய்யறதில்ல, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுன்ட்டு கண்ணத்துலேயே ஒரு அரை 10வது குறைக்கு பயங்கரமாக கத்துவாங்க. இதை பார்த்தோன்னே அங்கேருந்து அலர் அடிச்சுட்டு ஓடிடுவா. அதுக்கடுத்த சீனில் குழியில் வந்து ஆர்மிக்காரனையும் டான்ஸர் பண்ணியும் காட்டுறாங்க. இந்த பொண்ணு எதுக்காகடா என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கேன்னு கத்துவா. அதுக்கு காரணம் என்னென்னா, நீ யாரை தேடுறன்றது எனக்கு தெரியணும், அவனால் இந்த கேம்புக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்ட்டு எனக்கு சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அதே டைமில் அவனோட காலில் அடிபட்டிருக்கும் இருக்குது, டான்ஸர் பொண்ணு தான் கட்டிகிட்டு இருப்பா. இங்கே பார், நான் அவன் யாராக இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், அவன் எனக்கு ஒருத்தன் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், யார் அவன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல, நீ முதல்ல சொல்லு, அந்த சீஃபோட ஹஸ்பண்ட் என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணார், அப்போ நீ யாரை பார்த்த, ஒரு மான்ஸ்டரியா நம்புது? ஆமாம் எனக்கு நல்லா தெரியும், நான் ஒரு மான்ஸ்டரை தான் பார்த்தேன், அந்த மான்ஸ்டர் ஒன்னையும் கொன்றுச்சுன்னு தான் நான் வந்து பார்த்தேன், ஆனால் சீஃபோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் இறந்து போயிருந்தாரு, நீ நல்லா தான் இருந்தேன், அப்போ தான் நான் நினச்சேன் அந்த மான்ஸ்டர் உன்னை காப்பாற்ற ட்ரை பண்ணுதுன்ட்டு. அது யாருன்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி இவன் கேட்பான். இல்லை அது யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், எல்லா தடவையும் எனக்கு உதவி மட்டும் பண்ணிட்டு அவர் காணாமல் போயிடுறாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவ அழுதுகிட்டு இருப்பா. இந்த மாதிரி இவ பேசிகிட்டே இருக்கும்போது மேலே இந்த யாரோ கயிறு போடுவாங்க. யார் மேலே இருக்கா, யார் எங்களுக்கு உதவி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே மேலே ஏறுவா. நம்ம நல்ல ஆர்மிக்காரன் தான் ஹெல்ப் பண்ணி அவளை மேலே ஏற்றி விட்டுருவா. அவள் ஃபஸ்ட்டு மேலே போயிடுவா. நல்ல ஆர்மிக்காரன் மேலே ஏறி போகலான்னு பார்த்தா அவன் காலில் அடிபட்டிருக்கிறதுனால ஏறவே முடியாது. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்ற மாதிரி ஆர்மிக்காரன் கத்துவான். அந்த பொண்ணு தூரமாக தள்ளி போயிடுவா. இதான் சாக்குன்னு டான்ஸர் பொண்ணு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, என்னை ஃபாலோ பண்ண மாட்டேன், அந்த ஆள் யாருன்ட்டு தெரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணுன்னு கேட்பா. அவன் முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்லுவானா. இப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு எல்லாம் என் நேரம், சரி கயிறை பிடி உன்னை தூக்குறேன்ட்டு கஷ்டப்பட்டு அவனை தூக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் மான்ஸ்டர் வர மாதிரி ஏதோ சத்தம் கேட்கும். வேகமாக பிடிச்சி ஆர்மிக்காரனை மேலே இழுத்து போட்டோன்னே மேலே வந்து அப்படியே பெட்ரோல் மாதிரி ஒரு கன்று தெளிக்கும். என்னது இது பெட்ரோல் ஆனும்போது, ஆமாம் பெட்ரோல் தான்ன்ற மாதிரி இவங்க பதறிட்டு இருப்பாங்க. பின்னாடியும் அந்த பெட்ரோல் அடிக்கும். பின்னாடி யார் மேலே அந்த பெட்ரோல் படுது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஒரு மான்ஸ்டர் இருக்கும். அது மேலே தான் யாரோ நெருப்பு போடுவாங்க. அந்த மான்ஸ்டர் வேகமாக போய் தண்ணிக்குள்ள விழுந்துரும். சரி யார் அந்த மான்ஸ்டரை கொளுத்துனதுன்னு பார்த்தா அந்த கன்மேனும் அந்த பொண்ணும் வந்து நிற்பாங்க. கன்மேனை ஆர்மிக்காரன் பார்த்தோன்னே, என் அடையாளம் தெரியுதா சார், கேம்புக்கு ஒரு நாள் உங்களை வண்டியில் கூப்பிட்டு போனேன்ற மாதிரி சொல்லுவான்.
நீங்கள் கேம்ப்லேயே இருக்க வேண்டிய ஆளுங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, ஒழுங்காக இங்கேருந்து போங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரா. உடனே அந்த பொண்ணு, ஒரே ஒரு நிமிஷம் அப்பா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பையனை மட்டும் வச்சுக்கலாம், இந்த பொண்ணை வேணா அனுப்பிச்சி விட்டுருலாமா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்பா. அதெல்லாம் வேணாம், வா போகலான்ட்டு அவர் கிளம்பி போனால், இவ அடுத்த செகண்ட் அந்த பையன் பக்கத்தில் போயிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க, உன்னை நான் தான் வச்சுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லுவா. அடுத்த சீனில் இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சிருவாங்க. அந்த பொண்ணு அந்த ஆர்மிக்காரனை விடவே மாட்டாளே, கட்டி பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பா. டான்ஸர் பொண்ணு இதை பார்த்துட்டு, இவனை வேணா வச்சுங்க, என்ன ஏன்னா பிடிச்சிங்கன்ற மாதிரி கத்துவா. உங்கள் 2 பேரையும் விடுறது எனக்கு சேஃபாக தெரில, உன்னை நாளைக்கு விட்டுறேன், நீ இன்னைக்கு இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த ஆள் கிளம்பி போயிடுவார். இவ கத்திட்டு இருப்பா, டே நாளைக்கு விடுறதுக்கோ இன்னைக்கு விடுறதுக்கோ என்னடா வித்தியாசம் இருக்குது, இன்னைக்கு என்ன விடுங்கடான்ற மாதிரி கதவை உடைக்க ட்ரை பண்ணுவா. இந்த பக்கம் டாக்டரை காமிச்சா அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அவனுக்கு எப்படி இப்படி ஆச்சுன்ட்டு அந்த ரெக்கார்டர் எடுத்து கேட்டுன்னு இருப்பான். அவன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்ல, அது எல்லாத்தையும் தான் உன்னிப்பாக கேட்டுன்னு இருப்பான். அப்போ வெளியே தான் என்னவோ இருக்குன்றது மட்டும் அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அடுத்து ஃபயர் ஃபைட்டரை காட்டுறாங்க. ஒரு பெரிய கப்பலில் தான் இவங்க 2 பேரும் பாதுகாப்பாக இருப்பாங்க. அந்த பொண்ணு பக்கத்தில் வந்துட்டு அம்மான்றா. ஃபயர் ஃபைட்டர் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஃபயர் ஃபைட்டரோட பொண்ணு தான் போல இருக்கு இந்த பொண்ணு. அவங்க கண்ணில் இருக்கிற ஒரு பேட்சை மட்டும் பிரிக்க பார்ப்பா. உடனே அவங்களுக்கு என்னென்னவோ நினைவு வரும், இந்த குழந்தை தான் அவங்களோட கண்ணில் குத்துன மாதிரி. உடனே அவங்களோட பொண்ணியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு, உனக்கு எதுவும் அடிப்படலைன்ற மாதிரி பதறுவாங்க. அப்போ கூட அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டாங்க. எனக்கு இன்னும் ஆகலம்மா, இன்னும் கூட என்னை பார்த்து பயப்படுறீங்களா நீங்கள், நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலன்ற மாதிரி ஃபயர் ஃபைட்டர் சொல்லுவாங்களா. நீங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தாம்மா இருக்கீங்க, மனுஷங்க நீங்கள் எல்லாருமே என்னை பார்த்து பயப்படுறீங்களேன்ற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டோன்னே, அப்போ மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போனியா, யாரையாவது தொட்டியா, நீ மான்ஸ்டரா மாற்றிட்டியா அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்க. ஆமாம் 2 பேரை மாற்றினன்ற மாதிரி யோசிச்சு பாப்பா. இதை கேட்டோன்னே அவங்க அம்மாவுக்கு சமக்கம் வந்துடும். இதுக்காக தான் உன்னை வெளியே அனுப்புறது இல்லை, உள்ளே அடைச்சி வைக்கிறது அப்படின்ட்டு அவங்கள ரூமுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சிருவாங்க. அந்த பொண்ணு என்னை கதவை திறங்கன்ட்டு கத்திக்கிட்டே இருப்பா. அவங்க வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை இன்னும் குட்டியாக இருக்குது. அந்த டைமில் யாரோ ஆட்கள்லாம் வந்து இந்த கப்பலை தாக்கியிருப்பாங்க. நிறைய பேர் அந்த கப்பலுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஃபயர் ஃபைட்டர் குழந்தைய மட்டும் ரூமில் வச்சுட்டு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. 3 பேர் அந்த குழந்தைய துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த ஒரு ஆளை கொண்டுட்டு கன் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை மேலே அம்பெல்லாம் விட்டு அந்த குழந்தைய அடித்து துரத்திக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் கன்னை வச்சு ஒருத்தர் சுட்டு கொண்டுருவாங்க அந்த குழந்தைய. என்ன மான்ஸ்டர் அதுக்குள்ளே செத்துருச்சின்னு பக்கத்தில் போய் பார்க்கும்போது உடனே அந்த குழந்தை பெரிய பொண்ணா மாறிடுவா பாருங்களேன். இப்போ இருக்கிற மாதிரி மாறி அப்படியே நிற்பா. இதை வந்து ஃபயர் ஃபைட்டரும் பார்த்து அதிர்ச்சியாக நிற்பாங்க. உடனே ஒரு ஆளை தொட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவன் உடனே மான்ஸ்டரா மாறிட்டு ஒருத்தனை கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டு இன்னொருத்தனை விரட்டிட்டு போயிட்டு இருப்பான். இதெல்லாம் ஃபயர் ஃபைட்டர் பார்த்துட்டு கண்ணில் தண்ணி விட்டு அழுது நின்றுட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது ரூம்குள்ளே வந்து நெருப்பு எறிகிற மாதிரி தெரியும். குட்டி மான்ஸ்டருக்கும் கப்பல் எறிகிறத பார்த்தோன்னே தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த கப்பலை நோக்கி போயிட்டு இருக்கும். அடுத்து ஃபயர் ஃபைட்டர் உடனே அந்த கதவை திறந்து அந்த பொண்ணை காப்பாற்றி வெளியே கூப்பிட்டு வந்துருவாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையன்ட்டு. அப்புறம் கட்டி இருக்கிற பாட்டிலாம் ஆடும், யாராவது உள்ளே வந்தால் ஷேக் ஆகிற மாதிரி. யார் அந்த குட்டி மான்ஸ்டர் தான் வந்திருக்கோம், இவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பார்க்கறதுக்கு. இதை பார்த்தோன்னா ஃபயர் ஃபைட்டர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொருளை வச்சு அடிப்பாங்கங்க. 10 குறைக்கு கன்னை வேற வச்சு சுட்டுன்னு இருப்பாங்க. அந்த குட்டி மான்ஸ்டர் தண்ணிக்குள்ளே குதிச்சிடும். இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு செம்ம வந்துடும். நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, அது நல்ல மான்ஸ்டர் தான், அது எதுவுமே பண்ணாது, ஆனால் நீங்கள் அதை கூட கொலை பண்ண ட்ரை பண்ணுறீங்களே, அப்போ என்னையும் கொண்டுருங்க, நானும் ஒரு மான்ஸ்டர் தானேன்ற மாதிரி கோவப்படுவா. இல்லைம்மா நான் உன்னை பாதுகாக்கணும்னு தான் நினைக்கிறேன், என்னை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. உடனே வாய்ஸை மாற்றி வேற மாதிரி பேசுவா. நான் உன்னை வெறுக்கிறேன், என்னோட வாழ்க்கையிலேயே செஞ்ச தப்பு தான் நீ என் பக்கத்தில் இருக்கவே கூடாது, அருவெறுப்பாக இருக்குது, உன்னை தொட கூட எனக்கு பயமாக இருக்குது தெரியுமா, என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாத தூரத்துக்கு நீ போயிடு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவா. என்ன வித்தியாசமாக சொல்கிறாளேன்னு பார்த்தா இவங்க அம்மாவோட மனசை படிக்கிறா போல இருக்கு. மனசுக்குள்ளே நீங்கள் என்னை இப்படி தானே நினைக்கிறீங்க, பொண்ணுன்னு சொன்னாலும் என்னை பார்த்து பயப்படுறீங்க, நான் ஒரு மான்ஸ்டர்னு என்னை வெறுக்கிறீங்க, இதுக்கப்புறம் உங்கள் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிகிட்டே இருக்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணு தண்ணிக்குள்ளே குதிச்சிருவா. இவங்களும் இல்லைன்ட்டு பின்னாடி குதிப்பாங்க. அந்த பொண்ணு தப்பிச்சு வேற வழியாக எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுவா. ஃபயர் ஃபைட்டர் தான் தண்ணிக்குள்ளே தேடிட்டே இருப்பாங்க அவங்களோட பொண்ணை. அடுத்து டான்ஸர் பொண்ணை காட்டுறாங்க. அந்த கன்மேன் எந்திரிச்சு எங்கேயும் வெளியே போயிட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு நான் எப்படி இருந்தாலும் அவரை ஃபாலோ பண்ணணும்ல இருக்குன்னே கதவை அடிச்சு திறக்க பார்ப்பா. முடியவே முடியாது. அப்புறம் அந்த பைத்தியக்கார பொண்ணை இங்கே வந்துட்டு, என்ன என் அண்ணனை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாளா. அண்ணனா, பாஸா, இல்லை அப்பாவா, என்ன 1000 பேர் சொல்லிட்டு இருக்க, அவர் யார் உனக்குன்ற மாதிரி கேட்பா. அவர் என்னோட சேவியர், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உனக்கு என்ன வேணும், அவரை ஃபாலோ பண்ண அவ்வளோதானே, எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்மிக்காரனை பார்ப்பா. அதுக்கு அடுத்த சீன்லேயே தெரிய வேணாமா, நம்ம டான்ஸர் பொண்ணு ஆர்மிக்காரனை குத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டா. நம்ம ஆர்மிக்காரன் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு சிரிப்பா பாருங்களேன். பார்த்தாலும் பயந்து எந்திரிச்சு உட்காந்துருவான். எங்கே அந்த பொண்ணுன்ற மாதிரி ஆர்மிக்காரன் கேட்பா. அவள் உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு அவள் வெளியே போயிட்டான்ற மாதிரி இவ சொல்லி பாப்பா. அப்போ நானும் போகணும், போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணுன்ற மாதிரி எந்திரிச்சு போவான். உடனே டெரராக பக்கத்தில் வந்துட்டு, அப்போ போகிறதான் போகிறேன், சாப்பிட்டுட்டு போயேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரி ஓகே அப்படின்ட்டு அவனும் சாப்பிட உட்காருவான். பார்த்தா பச்சை கலரில் எதையும் கொடுப்பா. இதை சாப்பிட்லாமா, சாப்பிட்டு சாக மாட்டான்ல அப்படின்ற மாதிரி கேட்பானா. சந்தேகப்படாத அப்படின்ட்டு அவன் எடுத்து குடிச்சு காட்டுவா. சரின்ட்டு அவனும் எடுத்து அதை குடிப்பான். ஆனால் அதை அவன் குடிச்சோன்னே ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கீழே படுத்துருவான். அடுத்து 2வது உயர் அதிகாரியை கட்டுறாங்க. அவர்கிட்ட அந்த பொண்ணு வந்து கெஞ்சி கேட்பா,
நீங்கள் தானே இந்த டீமோட கேப்டன், உங்களை வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக அவர் பார்த்தாரு, ஏன் அவரை விட்டுட்டீங்க, அவரை தயவு செஞ்சு தேடி கண்டுபிடிங்களேன்ற மாதிரி கேட்பா. இவர் உடனே டென்ஷன் ஆகிட்டு, அவன் போனது காரணமே நீ தான், வெளியே ஆபத்து இருக்குன்னு தெரியும்ல, அவன் போகும்போது தடுத்து நிறுத்த வேண்டியது தானே, ஏன் விட்ட அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுவார். ஏன்னா எனக்கு நோய் இருக்குது, நான் வாழணும்னு நினச்சேன், எனக்காக தான் அவர் மருந்து எடுக்க போனார், அதில் ஏதாவது தப்பு இருக்கான்ற மாதிரி இவ கேட்பா. இதை கேட்டு இவர் டென்ஷனாக அவரோட ரூம் கிளம்பி வந்துடுவார். வந்து ரேடியோ சிக்னலை யூஸ் பண்ணி பார்ப்பாரு. உண்மையாலே அவன் ஏதோ தகவல் தரான் போல இருக்கு மோஸ் கோட் மூலமாக. அந்த கோடை டீகோட் பண்ணி பார்ப்பாரு. SOSன்ட்டு சிம்பிள் தான் வரும். எந்த இடத்துல இருக்கிறான்ற லேண்ட்மார்க் கூட கிடச்சிருங்க. எங்கே தெரியுமாங்க அவன் இருக்கிறான்? ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ ரிசர்ச் பண்ணுறன்னு ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் வச்சு செஞ்சுருப்பாங்களே, அந்த இடத்துக்குள்ளே தான் அவன் இருக்கிறான். இதை பார்த்தோன்னே அவனை எப்படியாவது காப்பாற்றணுன்னு இவர் முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்த சீனில் ஃபஸ்ட்டு உயர் அதிகாரியை காட்டுறாங்க. அவரோட உடம்புல இருக்க காயெல்லாம் மறையுதுங்க. அப்படியே ஒரு கண்ணாடியை பார்த்தா கண்ணாடியிலேருந்து மான்ஸ்டர் பேசும் பாருங்களேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், மனுஷங்களை கொல்றது தானே உனக்கு பிடிக்கும், என் கூட சேர்ந்துரு, இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் கொல்லலாம், உன் சொந்தத்தையே நீ கொன்ன வந்தனே, என் கூட வந்துரு, நீ மான்ஸ்டர் தானே அப்படின்ட்டு வெளியே வந்து அந்த மான்ஸ்டர் பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு அவரோட தலையிலே அவர் கன் எடுத்து வச்சுப்பாரு. சுட்டுட்டு செத்துரு, நீ இந்த வாழ்க்கையை வாழ லாய்க்கே இல்லைன்ற மாதிரி அந்த மான்ஸ்டர் சொல்லிகிட்டே இருக்கும். உடனே அவர் கன்னை கீழே போட்டு எதிரில் இருக்க அந்த மான்ஸ்டரோட கழுத்தை பிடிச்சி நெரிப்பார். பார்த்தா எதிரில் நம்ம டாக்டர் தாங்க இருப்பான். டாக்டரே கொண்டு இருப்பார். இது ஏதோ ஒரு நோய்க்கான அறிகுறி மாதிரி தெரியுது, ஸ்ட்ரெஸ்னால இப்படி நடக்குதா இல்லை நீங்களும் மான்ஸ்டராக மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவன் கேள்வி கேட்பான். இது தேவையில்லாத கேள்வி, உனக்கு இப்போ இங்கே என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி இவர் உட்காந்துட்டு இருப்பாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும், உங்களுக்கு நான் உதவி பண்ண தயாராக இருக்கேன், ஆனால் நான் இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்கு அடுத்த சீன்லேயே நம்ம டான்ஸர் பண்ண காட்டுறாங்க. ஃபயர் ஃபைட்டரை தான் தேடி போயிட்டு இருக்கா. அப்போ பெருசாக ஒரு குழி இருக்கும், அந்த குழிக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் வருதுன்னு ஒரு கம்பு எடுத்து போயிட்டே இருப்பா. அடுத்து மறுபடியும் இந்த டாக்டரை காமிச்சா, இங்கே பாருங்கள் வெளியே வைரஸ் எப்படியோ மியூட்டேட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கான முடிவை நான் கண்டுபிடிக்கணும்னு ஒன்றும் நினைக்கல, ஆனால் அது எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியணும், அது தெரிஞ்சதான் என்னால் எல்லாருக்கும் உதவி பண்ண முடியும்னு கொஞ்சம் நல்ல மாதிரியே பேசுவான். அதுக்கு அடுத்த சீன்லேயே டான்ஸர் பொண்ணு அந்த குழிக்கிட்ட போயிட்டு இருக்கா. பின்னாடி அந்த பொண்ணு வந்துட்டு, அங்கே எந்த மான்ஸ்டரும் இல்லை, பயப்படாதுன்ற மாதிரி சொல்லுவா. நீயா அந்த ஃபயர் ஃபைட்டரை உனக்கு தெரியுமா, நான் உங்களை பார்க்கணுன்ற மாதிரி டான்ஸர் பொண்ணு சொல்லுவா. என்னோட அம்மாவை பற்றி சொல்கிறியா? என்னோட அம்மா, நீ, மனுஷங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான், மான்ஸ்டரை கொல்லணும் தான் திரியிறீங்க, உங்கள் யாரையுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு உடனே ஷோல்டரில் கை வச்சுட்டு அவ்வளோ பெரிய குழிக்குள்ளே அவளை தள்ளி விட்ருவாங்க. அவள் அப்படியே கத்திக்கிட்டே உள்ளே போய் விழுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த செகண்ட்லேயே நம்ம ஹீரோவோட என்ட்ரி தாங்க. உள்ளே பறந்து வந்து அவனோட ரக்கையை வச்சு எப்படியோ நம்ம டான்ஸர் பொண்ணை பிடிச்சிட்டு பறந்து அந்த குழியை விட்டு வெளியே வந்து லேண்ட் ஆவா. இதோட எபிசோட் 6 முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.